வணக்கம் நண்பர்களே. நான் அரசியல் பதிவுகள்லாம் ரொம்ப போட்டதில்லை. மிக மிக குறைவானதான் போட்டிருக்கேன். ஒன்றோ இரண்டோ மூன்றோ தான் நான் போட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நிர்பந்தத்தில் எனக்கே தோணுது, இந்த நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பங்கு அதில் இருக்கணும் அப்படின்னு தோன்றுறது. ஏன்னா எல்லாம் ஒதுங்கி 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 போறதுனால என்ன அரசியலில் நடக்கிறது? மோசமானவர்கள் ஆட்சிக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம். 5 வருடம் மிக மோசமாப்பட்டு எல்லாரும் ஒதுங்கி இருந்துட்டோம். நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு என்ன ஒதுக்கி எடுத்துட்டோம். சரி, இப்ப அதெல்லாம் விடுங்க. ஆட்சி மாறியாச்சு. டிஎம்கே ஆட்சி போயாச்சு. இன்னைக்கு விஜய் ஆட்சி வந்தாச்சு. ரைட். இப்போ பிஜேபியிலிருந்து அண்ணாமலை விலகி இருக்காரு. விலகி வேற கட்சிக்கு போல அவரே ஒரு சொந்தமா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு பிஜேபி மக்கள்? மற்ற கட்சிக்காரன் புலம்புனான்னா அது வேற விஷயம். பிஜேபியில் உள்ளவர்கள் அண்ணாமலை மீது சேற்றை வாரி இறப்பதை ஒரு சாதாரண மனிதனாக என்னால் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அண்ணாமலை வருவதற்கு முன்னாடி பிஜேபி வளர்ச்சி இருந்ததா அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். இருந்திருக்கான்னு கேட்டால் இல்லை. ஜஸ்ட் ஒரு அட்டண்டன்ஸ்ல பிரசன்ட் மாதிரி அது ஒரு கட்சியாக இருந்தது. எத்தனை தலைவர்கள் வந்தாங்க போனாங்க. ரைட். இப்போ அண்ணாமலை ரிசிக்னேஷன் லெட்டர் வந்து எப்போ கொடுக்கணும்னு பிளான் பண்ணாள். மோடிஜி சொன்னதுனால தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி அமித்ஷா சொன்னதுனால அதுக்கப்புறம் அவர் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியை அண்ணாமலை குறை சொல்லியிருக்காரா? ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க குறை சொல்ல. சரி, வெளியே வரும்போது எவ்வளோ டீசெண்டாக நாசுக்காக தலைவர்களை சந்தித்து விட்டு நேரடியாக கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த மனோதைரியம் எந்த அரசியல் கட்சிக்காரங்க அது இருக்குதா? ரிசைன் பண்ணவங்க நேராக போய் தலைவரை பார்த்து கொடுத்துருக்காங்களா? நான் ரிசைன் பண்ணுறேன்னு ஒரு எக்ஸ் இதில் போடுவாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் எதாவது போடுவாங்க, நான் ரிசைன் பண்ணிட்டேன் வேறு இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ஒரு ஒரு நேரான பாதையில் போய் ஒரு மனுஷன் லெட்டர் கொடுத்துட்டு இனிமேல் உங்கள் கட்சியில் இல்லை, நான் தனியாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இதில் என்ன குறைய கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? அவர் வேற கட்சி பதவிக்காக ஆசைப்பட்டு போயிருக்காரா? இல்லை. அப்படி பதவிக்காக ஆசைப்பட்டு பிஜேபியில் சேர்ந்தவங்கெல்லாம் வந்து நீங்கள் தப்பாக சொல்லலை. ஆனால் ஒரு நபர் இங்கிருந்து வெளியே போய் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற நபரை நீங்கள் தூட்டிட்டு இருக்கிறீங்க. பயங்கரமாக ப்ளேம் பண்ணிருக்கிறீங்க. ரொம்ப கண்டபடி கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கிறீங்க. கமெண்ட் அடிக்க மட்டும்தான் தெரியுமா? ஏன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இன்று பிஜேபி நீங்கள் வளருங்களேன். நான் பிஜேபிக்கு எதிரி கிடையாது. ஆனால் பிஜேபிக்கு மக்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் அவர்கள் நடந்து கொள்கிற விதம் என்னையும் பேச வைக்கிறது. மோடிஜி மேலே எனக்கும் மிகுந்த மரியாதை உண்டு. அவருடைய கருத்துக்கள் ஈடுபாடு உள்ளவனா அவர் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய விஷயங்களை நான் பதிவுகள் போட்டிருக்கிறேன். பிஜேபிக்கு நான் எதிரி கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள், அண்ணாமலையை எதிர்த்து நீங்கள் போடக்கூடிய பதிவுகள் ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு எதிராக பேச வைக்கிறது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் பிஜேபி, பட் ஐ சப்போர்ட் அண்ணாமலை. நேஷனல் லெவலில் ஐ சப்போர்ட் மோடிஜியோட ஆக்ஷன்ஸையும் அவருடைய வியூகத்தையும் ஸ்ட்ராட்டஜிஸையும் நான் நிஜமாவே சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் தமிழகத்தை வளர விடாமல் இருக்க சில சக்திகள் இருக்கிறாங்க. அது என்னன்னு இப்போ புரிய ஆரம்பிச்சிட்டு அண்ணாமலையோட வளர்ச்சி நிறைய பேருக்கு புரியலை அப்படிங்கிறது, பிடிக்கல அப்படிங்கிறத வெளிப்பட தெரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ ஒரு ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் அமித்ஷா வந்து தேர்தல் வேலையை பாருங்க, தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் வெளியே போகணும்னா அப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லியிருக்கிற போது தேர்தல் வேலைகளில் எவ்வளோ சின்சியராக பண்ணியிருக்கு. அதில் ஏதாவது குறை சொல்ல முடியுமா? எவ்வளோ ஊருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு? எந்த இடத்துல தொய்வு இருந்துதா? மற்ற தலைவர்கள் பேசுகிறத விட அண்ணாமலை பேச்சில் கண்டிப்பாக எங்கேயுமே தொய்வு இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு இன்வால்வ்டாக ஒரு நபர் கொடுக்கப்பட்ட வேலையை எடுத்து பண்ணியிருக்காரு. வி ஹவ் டு லேர்ன் லாட் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஃப்ரம் அண்ணாமலை, நோ டவுட். ரைட். ஆனால் அதை விட்டுட்டு அவரை போய் இப்படி அப்படி எப்படி அப்படி திட்டிட்டு இருக்கு. உங்களை தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள் வெளியே வருகிறது. அரசியல் ஒரு சாக்கடைங்கிறத இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே வந்து நிரூபிக்க கூடாதுங்க. அரசியல் சாக்கடையை சுத்தம் பண்ணத்தான் பிஜேபி வந்திருக்குன்னு நான் நம்புறேன். அதை சுத்தப்படுத்த முடியல, அரசியலை சுத்தப்படுத்த முடியல, பிஜேபியில இருந்து பண்ண முடியல, சில ஐடியாலஜி ஒத்து வரல. ரொம்ப டீசெண்டா விலைக்கு போறவரை போய் பிடிச்சி இந்த மாதிரி நீங்க கமெண்ட் கொடுக்குறீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் இருக்கத்தான் செய்யுது. அண்ணாமலை போனதுனால அது பிஜேபி குறையல, அதெல்லாம் விடுங்க. எல்லாருக்கும் கண் கூட என்ன நடந்திருக்குன்னு தெரியும். நீங்கள் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ரியாலிட்டி என்ன? இத்தனை லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக பிஜேபியில் இருந்து சப்போர்ட் அண்ணாமலை இருக்கும் பொழுது பிஜேபியில் நபர்கள் வெளியே போயிருக்கிறாங்க. அவரோட இணைஞ்சிருக்காங்கிறது உண்மை. உங்கள் மறுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு பெரிய சவால் உங்களுக்கு இருக்குது. முடிந்தால் அண்ணாமலை டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க பார்க்கலாம்.
கரப்ஷன் கேசஸா இல்லை, குறைஞ்சது 50 கேஸ் எடுக்கலாம். ஒரு 10 கேஸ் எடுத்து நீங்கள் பண்ணுங்களேன் பார்க்கலாம். டேட்டாவோட கொடுங்க. இந்த இடத்துல இந்தந்த மினிஸ்டர், இந்த எம்எல்ஏ, இந்த மாவட்ட செயலாளர் தப்பு பண்ணியிருக்கார் கொடுங்களேன். அதுவும் எதிர்க்கட்சியோட வேலை தானே. அதை நீங்கள் இது வரைக்கும் ஒன்று கூட பண்ணலை, பெரிய அளவில் பண்ணலை, அண்ணாமலை பண்ண அளவுக்கு பண்ணல. அந்த ஓப்பன் சேலஞ்ச் உங்களுக்கு இருக்குதா? சரி, சரி. அண்ணாமலை நாங்கள் தான் உருவாக்கணும், நாங்கள் தான் உருவாக்கணும், நீங்கள் வந்து தம்பட்டம் அடிச்சுக்கலாம். சரி, இப்போ அண்ணாமலை வெளியே போயிட்டார். ஒரு 10 அண்ணாமலை உருவாக்குங்க. யார் தடுக்கிறது? ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ? இந்த 2 சேலஞ்ச் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. பண்ணுங்க, இறங்கி பண்ணுங்க. உண்மையிலேயே அண்ணாமலையோட பவர்ஃபுல்லாக பிஜேபி தமிழ்நாடு வளரட்டும், நல்லா வரட்டும். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தான். முதல்ல ஊழல்களை கட்டுப்படுத்துவதற்கு பிஜேபி தமிழ்நாடு முயல்கிறதுன்னு ஒரு நல்ல பேராது வரும்ல. இருக்கிற தலைவர்கள் யாருக்காவது அந்த அளவுக்கு தைரியமாக பிரஸ் மீட் போட்டு திமுக ஊழல்களை பற்றி பேச முடியுமா? பெரிய கேள்வி. அந்த அளவுக்கு மனோதைரியம் இருக்குதா? அந்த அளவுக்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட பேச முடியுமா? மிகப்பெரிய கேள்வி. அப்போ நம்ம கையிலேயே அவ்வளோ வீக்னஸ் வச்சுக்கிட்டு வெளியே போன ஒரு நபரை வந்து இவ்வளோ திட்டினீங்கன்னா என்ன நியாயம்? ஸோ இன்னைக்கு வந்து அடுத்த சேலஞ்சாக நான் சொல்கிறேன், மத்திய அரசோட திட்டங்களை நீங்கள் ஒவ்வொரு தெருக்கும் எடுத்துகிட்டு போங்க. கிராஸ் ரூட் லெவலில் கேடர்ஸே உருவாக்கல. எல்லாருமே லீடராக இருக்கீங்க. எல்லாருமே க்ளோஸ் ரூமுக்குள்ள உட்காந்து, அதாவது மார்க்கெட்டிங் ஒர்க்கை வந்து வீட்டில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பண்ணுற மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருந்தா நடக்கும். கிராஸ் ரூட் லெவலில் ஒவ்வொரு இடத்துலையும் ஊரில் மேடை போட்டு மீட்டிங் போட்டு மோடிஜி அவரோட நாட்டு மக்கள் நல்ல திட்டங்களை எடுத்துட்டு போங்க. அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்கவே இல்லைங்கிறது உண்மை. அண்ணாமலை மட்டும் தான் நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு, வேற எந்த தலைவர்களும் எனக்கு தெரிஞ்சு பேசினதில்லை. அண்ணாமலை வருவதற்கு முன்னாடி ஏன் வளர்ச்சி அடையவில்லை? அதான ப்ரூஃபு. இப்போ உங்களுக்கு திருப்பி வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, உங்க கையில தான் இருக்கு, ப்ரூவ் பண்ணுங்க. அதை விட்டு திருப்பி 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 அண்ணாமலை நோண்டிட்டு இருக்காதுங்க. காமன் மனுஷனால என்னாலே அதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல. அதனால தான் நான் வெளிப்படையாக நான் சொல்ல வர்றேன். எவ்வளவோ கரப்ஷன் கேசஸ் இருக்கு, அதை ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வாங்க. யூ வில் பி பிகமிங் மோர் பவர்ஃபுல். ஏன் அண்ணாமலை அளவுக்கு நீங்கள் பண்ண முடியாதா என்ன? ஏன் உங்களுக்குள்ள பயம் இருக்கா? மற்றவங்க மேலே எப்போ குதர்க்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க? நம்மளுடைய இயலாமை அப்படின்னு வரும்போது தான். இப்போ உங்களோட இயலாமைங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஐ எம் நாட் பிளேமிங் எனி ஒன், ஐ எம் நாட் கம்ப்ளைனிங் எனி ஒன். த வே யூ பீப்புள் பிஹேவ் அண்ட் பிளேம் அண்ணாமலை இஸ் நாட் டாலரேட்டட் பை எனி ஒன். யாராலும் டாலரேட் பண்ண முடியாது. அது வந்து கண்டிப்பாக இன்னும் அவப்பெயரை ஏற்படுத்தும், இன்னும் தமிழ்நாடு பிஜேபிக்கு அதிக டேமேஜை உருவாக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மெசேஜ் எடுத்துட்டு போங்க. பிஜேபி தமிழ்நாடு இருக்கக்கூடிய குட்டி குட்டி தலைவர்கள் எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போய் சேரட்டும். வளர்ச்சி அடைய வைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 10 அண்ணாமலை உருவாக்குங்க. நீங்களும் மீட்டிங் போட்டு நிறைய தொண்டர்களை உருவாக்குங்க. ஒவ்வொரு தொண்டரையும் அரசியல் களத்தில் இறக்குங்க. யார் தடுத்து நிறுத்துறா? நோ ஒன் இஸ் ஸ்டாப்பிங் யூ. த ஃபோரம் இஸ் ஓப்பன் டு யூ. உங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ஸ்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ரூவ் பண்ணுங்க. அண்ணாமலை பிளேம் பண்ணுறதை விட்டுட்டு கட்சியை வளர்க்கறதுக்கான எல்லா வழிகளையும் பாருங்க. இல்லைன்னால் மீண்டும் என்ன மாதிரி 10 பேர் சொல்ல வேண்டி வரும். நானே திருப்பி வந்து சொல்ல வேண்டி வந்தாலும் வரலாம். நன்றி, வணக்கம்.